சந்தோஷ், ஏய் என்னடி, நல்லா தானே வெளியில போனீங்க, திரும்ப உள்ள வந்ததும் உள்ள போய் கவலையா உட்காந்துட்டு இருக்கான். ஏண்டி என்னடி ஆச்சு, ஏன் உம்முன்னு போய் உட்கார்ந்து இருக்கான்? கார்ல வந்துட்டே இருந்தோம், திடீர்னு காரை நிறுத்திட்டு செல்வி செல்வின்னு கத்திட்டு இறங்கி ஓட ஆரம்பிச்சுட்டான். செல்வியா? ஆமாமா, அவ பேருதான் சொல்லி இறங்கி ஓடுனா. அப்புறம் நானும் பின்னாடியே போய் பார்த்தேன், ஆனா அங்க யாரும் காணோம். என்னடி சொல்ற, சந்தோஷ் செல்விய போய் பார்த்தானா? மா, கொஞ்சம் கூட சென்ஸே இல்லையா உனக்கு? என்னது? அவன் கூட தானே நானும் இருந்தேன். அவன் செல்விய பாத்திருந்தானா நான் பாத்திருக்க மாட்டேனா? அதுவும் இல்லாம செல்விய பாத்திருந்தா யாராவது இப்படி அப்செட்டா வீட்டுக்கு வருவாங்களா? அவன் பார்க்கலனா ஏன் வந்து இப்படி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கான்? அவன் மூஞ்சே சரியில்லையே. நானும் எல்லா இடத்துலயும் சுத்தி பார்த்தேம்மா. அப்புறம் செல்வி அங்க இல்லவே இல்லம்மா. அத சொன்னா என்ன திட்டுறான் பாரு. சோகமா வந்து தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்திருக்கான். ஏன் மேல கோவப்பட்டா நான் என்னமா பண்ணுவேன்? செல்வி இவன் நிஜமாவே பார்த்திருந்தான்னா, ஐயோ இப்பதான் என் பொண்ணு நல்லபடியா வாழ ஆரம்பிச்சிருக்கா, அந்த செல்வி மறுபடியும் வந்தான்னா எல்லாம் நாசமா போயிடுமே. செல்வி மறுபடியும் வீட்டுக்கு வந்தா எனக்கும் சந்தோஷம் தாமா. அதை ஏன் சந்தோஷ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் தான் எனக்கு தெரியல. என்னது, செல்வி திரும்ப வந்தா உனக்கு சந்தோஷமா? ஆமா. ஐயோ, ஏமா செல்வினா உன் முகம் இப்படி மாறுது? ஒன்னும் இல்ல, சொன்னா நீ ஏதாவது கத்துவேன். மா, பேசாம போயிடு. நானே ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன், நீ வேற கடுப்பேத்திட்டு இருக்காத. ஏய், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதடி. இவன் நிஜமாவே செல்விய பார்த்தானா இல்லையான்னு கூட தெரியல. அதுக்கே பாரு எப்படி சோகமா உட்காந்துட்டு இருக்கான். நிஜமாவே செல்வி வந்துட்டான்னு வெச்சுக்கோ, இது திரும்ப அழுகாட்சி சீரியலா மாறிடும். வேணாண்டி, இப்பதான் சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அவ திரும்ப வந்தான்னா குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடுவாடி. அவ திரும்ப வராம இருந்தாலே ரொம்ப நல்லா இருக்கும்டி. வாய மூடு. இப்ப மட்டும் சந்தோஷ் நீ பேசுறத கேட்டா உன்னை கொன்னே போட்டுருவா. ஏ, நீ வேணா போய் அவன்கிட்ட ஆறுதலா பேசி பாரு. ஏ, சும்மா இருக்கிற சாமி என் மேல ஏறி ஆடுதுவா? வாமா. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.